ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி களி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. பிகினர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ராகி களி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட சொதப்பாம பெர்ஃபெக்ட் ராகி களி கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ராகில நிறைய சத்துக்கள் இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உணவுல எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குங்க. அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. அதே மாதிரி பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ரொம்ப டேஸ்டியான இந்த ராகி களியை பெர்ஃபெக்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராகி களி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு குக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா ஒரு அகலமான பாத்திரம் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கப்ல ராகி மாவு 1.25 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறமா இதோடவே நான் 1.25 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு வந்து தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால நமக்கு ராகி களி கட்டிப்படாம நம்ம கலந்து எடுக்கும் போது ஈஸியா வரும். ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ராகி களி கட்டி தட்டாம வருங்க. 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை தண்ணியில சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃப்ளேம்ல நல்லா தண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்ல தண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை பாதி பாதியா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே வந்து உடைச்சு விட்டுக்கலாங்க. மாவை ரொம்ப போட்டு கிண்டணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா அந்த மாதிரி மாவை உடைச்சு மட்டும் விடுங்க அந்த தண்ணியோட. ஸ்டவ் இந்த ஸ்டேஜ்ல ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிருங்க. இப்ப மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துக்கிறேன். நான் கடையில வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேங்க. நீங்க வீட்லயே அரைச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி மட்டும் விட்டுக்கலாங்க. ரொம்ப அப்படியே கிண்டவெல்லாம் வேண்டாம். மரக்கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டுட்டேன். இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு ராகி களி நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். ஸ்லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். அந்த ஆவியிலேயே நமக்கு ராகி களி நல்லா வெந்துடும். இப்ப அப்படியே மெதுவா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லா வந்து மாவே தெரியாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. வரமாவு தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளவுதான், நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமா கையில தண்ணி தொட்டுட்டு மாவை எடுத்து உருட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம உருட்ட வரணும். இப்ப நம்ம ராகி களி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கையில ஒட்டாம வந்துச்சுனாலே களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம். இப்ப நம்ம சூடா இருக்கும் போதே ராகி களிய நான் இந்த மாதிரி நல்லா வசவா பிசையறதுக்காக கட்டிங் போர்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கையில நல்லா தண்ணியை நினைச்சிட்டு மாவை சூடா இருக்கும் போதே அப்படியே வந்து இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் மாவு எல்லாமே ஒன்னா ஈவனா கட்டி இல்லாம நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். நமக்கு இந்த மாதிரி சூப்பரா வருது பாருங்க. கையில ஒட்டாம கையில தண்ணி நினைச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்ப உருட்டிட்டு நான் மீடியம் சைஸ்ல ஒரு 3 பால்ஸ் வந்து பிரிச்சு எடுத்துக்க போறேங்க. கையில நல்லா தண்ணி தொட்டுட்டு மாவு பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ராகி களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட நமக்கு கட்டிப்படாம நல்ல சூப்பரா நமக்கு உருண்டையா பால் வந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பார்க்கும் போதே நமக்கு அந்த ஷைனிங்கா நமக்கு ராகி களி தெரியணும். மீதி இருக்கிற களியவும் நான் உருண்டை பிடிச்சு வச்சுட்டேன். இருக்கட்டும், அவ்வளவுதாங்க. நம்ம எடுத்திருந்த மாவு அளவுக்கு நமக்கு 3 மீடியம் சைஸ் களி உருண்டை வந்து கிடைச்சிருக்கு. நம்ம களியோட காரசாரமான கிரேவி, சட்னி, பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு முருங்கைக்காய் மசாலா கறி வச்சிருந்தேங்க. செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்தது. களியோட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல ஹெல்த்தியான ராகி களியை வாரத்துக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.